அனைவருக்கும் வணக்கம். உயர்நீதிமன்றத்துக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி என்ற ஒரு வழக்கறிஞரை விரட்டி அடித்தாங்க. யார்? நம்ம விசிகா, அந்த கட்சியை சேர்ந்த குண்டர்கள். சமூக வலைதளங்கள் மட்டுமல்லாமல் மக்களோட பார்வைக்கும் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. இப்படி இருக்கையில் இது ஒரு 7 நாள் 8 நாள் கணக்கில் ஒரு விவாதமாக ஓடிட்டுருக்கு. யார் மேலே தவறு, யார் மேலே சரி என்ற ஒரு நோக்கத்தில் எல்லாருமே இதை பார்த்துட்ருக்காங்க. 100க்கு 100% அனைவருக்குமே தெரியுது. வழக்கறிஞரை இவ்வளோ பேர் சேர்ந்து அடிக்கிறாங்களே அப்படின்றது அனைவருக்கும் தெரியுது. இதை அண்ணன் திருமா அவர்கள் மேடை பேச்சில் சொல்கிறாங்க, நாங்கள் அடிக்கலை, 4 தட்டு தான் தட்டினோம். அதற்கு பேர் என்ன? இந்த பிரச்சனையை காவல்துறையினர் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. விரட்டி அடித்தாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு. அடி வாங்கினார் பார்த்தீங்களா ராஜீவ்காந்தி, 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு. இது என்ன ஒரு நியாயமாக இருக்குது? இது ஜனநாயக நாடு தானா? திமுகவோட விசிகா கூட்டணி இருக்கின்ற ஒரு காரணத்தினால திமுக கட்சியினால் இந்த காவல்துறை அடக்குமுறைக்கு உள்ளாகிறாங்களா? 7 நாட்களா விவாத பொருளாக ஓடிட்டு இருக்கு. காவல்துறையினர் இதை வழக்கு பதிவு செய்ய ஏன் இந்த தாமதம்? இப்போ நீங்கள் செஞ்சிருக்கிற வழக்கு பதிவை பார்க்கும்போது மிகப்பெரிய கேவலமான ஒரு விஷயமா தெரியுது. மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, தமிழகத்தில் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியலை. கட்டுப்பாட்டில் இந்த காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் இருக்காங்கன்றது அப்பட்டமாக தெரியுது. இந்த பிரச்சனை எப்படியோ உயர் நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. 2 தரப்பினர் மீது வழக்கு பதிவு செய்தது ஏன்? நல்லா கேட்குறாரு ஐயா. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உயர்நீதிமன்றம் முன்பாக வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட முழு சம்பவமும் சிசிடிவியில் பதிவாகி உள்ளது. வேகமாக பார்த்து அதை நல்லபடியாக ஒரு பக்கமாக முடிச்சு விடுங்க, இல்லைனா அந்த சிசிடிவி காட்சியும் அழிச்சிருவாங்க ஐயா. உயர்நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை 7 நாள் ஆயிடுச்சுங்கய்யா. இந்த வழக்கு பதிவு செய்யறதுக்கு 7 நாள் ஆயிடுச்சு. தாக்குதல் நடைபெற்ற இடத்தை சுற்றியுள்ள சிசிடிவி காட்சிகளை காவல்துறை உடனடியாக கைப்பற்ற வேண்டும். தாக்குதல் சம்பவத்தை தடுக்காமல் திரும்ப பிரச்சனையை தூண்டுவது போல் தெரிகிறது. ஐயா, உலகத்துக்கே தெரியுதுங்க. சரியான தண்டனை வழங்க வேண்டும். அப்பதான் ஒரு கட்சியின் தலைவர் போல் நடந்து கொள்வார்கள். வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவம் நடந்த இடத்துல இந்த காவல்துறையினர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு ஐயா நெத்தியில் அடித்த மாதிரி கேட்குறாரு. ஐயா, இந்த காவல்துறை கை கட்டப்பட்டுள்ளது. இந்த திமுக அரசால் காவல்துறையின் கை கட்டப்பட்டிருக்கு. ஊரறிஞ்ச உண்மை. இந்த விஷயத்தில் நீதிமன்றம் சரியான ஒரு தீர்ப்பளிக்குன்னு நம்புவோம். நன்றி, வணக்கம்.